ஈவினிங் எழுதின நோட்ஸ்ல கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அதுக்கு கவனிங்க. நாங்கள் வந்து K2C2O4 பயன்படுத்தி KMNO4 சரிவை பற்றி காத்திருக்கலாம். சரிதானே? KMNO4 சரிவை நியம வளவாக்கம் செய்யற சம்பந்தமாக சொல்லியிருக்கேன். நாங்கள் எழுதிட்டு மிச்சத்தை காய்ச்சி கொள்வோம். சரியா? எழுதின இந்த தொடர்ச்சி தான். அதில் நான் உங்களுக்கு கடைசியா சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து ஆரம்ப இறுதி வாசிப்புகளில் இருந்து K2C2O4 தாக்கிய KMNO4 கனவளவை கணித்தல் என்று. அதற்கு முந்தைய பாயிண்ட்ஸ் என்னன்னு சொன்னால், நிறமற்ற கரைசல் மின்சிவப்பு நிறமாக மாறும் வரை நியமிப்பை தொடர்தல். அதுக்கு அடுத்தது நிறமாற்றத்தை ஏற்படுத்த தேவையான KMNO4 இறுதி கனவளவை வாசிப்பை குறித்துக் கொள்ள. உங்களுக்கு ஒரு நியமிப்பின் அடிப்படை நாலேஜ் இருக்கு. ஆரம்ப வாசிப்புக்கும் இறுதி வாசிப்புக்கும் இடையிலான வித்தியாசம் தான் தேவைப்பட்ட கனவளவாக இருக்கு. இதைத்தான் நான் V பார் என்று குறிப்பிட்டிருக்கேன். தேவைப்பட்ட கனவளவாக இருக்கு. V1 என்று குறிப்பிட்டேன். V'-V'. இப்படி பரிசோதனைகள் 3 தடவைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தான். கட்டாயம் 3 தடவைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தனிய ஒரு வாசிப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த கனவளவை பயன்படுத்த முடியாது. கட்டாயம் 3 வாசிப்புகள் எடுக்கப்பட்டு அந்த 3 வாசிப்புகள்ல இருந்தும் சராசரி கணிக்கப்பட வேண்டும். சராசரி கணிக்கும் போது நான் சொன்ன மாதிரியான செயற்பாடுகள் சில நேரத்தில் மேற்கொள்ள வேண்டி வரும். எழுந்த மாதத்துல 3 பெருமானங்களையும் கூட்டி 3ஆல பிரித்து சராசரி காணலாது. ஏன் சில நேரத்தில் ஒரு வேல்யூ வந்து மிகவும் வேறுபாடுடையதாக இருக்கும். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் 4வது பரிசோதனை இதை தவிர்த்துக் கொள்ளணும். எல்லாத்தையும் திருப்பி என்ன செய்வோம், அவரை தவிர்த்து 2 பேருக்கு மட்டும் சராசரி காணணும். அப்ப நீங்கள் எழுத வேண்டிய அடுத்த விஷயம் இதுதான். ஆரம்ப இறுதி வாசிப்புகளில் இருந்து நோட் பண்ணி ஆரம்ப இறுதி வாசிப்புகளில் இருந்து K2C2O4 தாக்கிய KMNO4 கனவளவை கணித்தல். தாக்கிய KMNO4 கனவளவை கணித்தல். தாக்கிய KMNO4 கனவளவை கணித்தல். இது வந்து V1 என்றால் இறுதி வாசிப்புல இருந்து ஆரம்ப வாசிப்பை கழிக்கிறதுக்கு சமனாக இருக்கு. கணித்தல் பிரேக்கெட்டுக்கெல்லாம் ஓட்டுக்கணும். V1 வந்து V'-V'. அவையே இதை நாங்கள் முதலாவது தடவை எடுக்கும் போது உண்மையில பரிசோதனையில இருக்கிற ரிஸ்கை பற்றி நான் உங்களுக்கு கதைச்சிருக்கேன். ஒவ்வொரு துளியும் 0.05 மில்லிக்குரிய. அப்ப 1 மில்லி லிட்டரை நாங்கள் சேர்க்க வேண்டும் என்றாலும் 20 துளிகளை சேர்க்கவும். அப்ப 20 துளிகள் சேர்க்க வேண்டும் என்று சொன்னா யோசிச்சு பாருங்க. 20 துளிகள் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி 10 மில்லி சேர்க்க வேண்டும் என்றால் 200 துளி சேர்க்க வேண்டி வரும். அது நியமிப்பில நேர விதியத்தை ஏற்படுத்தும். ஆகவே முதலாவது வாசிப்பு நாங்கள் வயல் வாசிப்பாகத்தான் இருக்கு. அடுத்த பாயிண்ட் சொல்லிக் கொள்ளுங்க. முடிவு புள்ளியில் அளவி வாசிப்புகள்
0.10 சென்டிமீட்டர் கனம். 0.10 சென்டிமீட்டர் கனம் இலும் 0.10 சென்டிமீட்டர் கனத்திலும் குறைவான வேறுபாடுகளை காட்டும் வரை நியமிப்பினை நியமிப்பினை 3 தடவைகள் மீளவும் செய்தல். 3 தடவைகள் மீளவும் செய்தல். மூன்று தடவைகள் மீளவும் செய்தல். சரிதானே? இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்க. உங்களோட 3 வாசிப்புகளும் 0.10 சென்டிமீட்டர் கனத்தை விட குறைவான வேறுபாடுகளை தான் கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இல்லையென்றால் சராசரி காண்றதே பிரயோசனம் இல்லாமல் போகும். நியமிப்பினை 3 தடவைகள் மீளவும் செய்தல். அடுத்த பாயிண்ட், சராசரி வாசிப்பினை கணிப்பிற்கு பயன்படுத்தல். சராசரி வாசிப்பினை கணிப்பிற்கு பயன்படுத்தல். சராசரி வாசிப்பினை கணிப்பிற்கு பயன்படுத்துதல். சராசரி வாசிப்பினை கணிப்பிற்கு பயன்படுத்துதல். பிரக்கெட்டுகளை போட்டுக்கொள்ளுங்க. கட்டாயமாக ஒரு வாசிப்பை வச்சு பிராக்டிகல் முடிவு சொல்றீங்கள. கட்டாயமாக சராசரி வாசிப்பு பயன்படுத்தப்படும். கட்டாயமாக சராசரி வாசிப்பு பயன்படுத்தப்படும். ஒரு கனவளவை வச்சுக்கொண்டு பிராக்டிகல்ல முடிவு சொல்லக்கூடாது. ஆனா கேள்விகள்ல சராசரி வாசிப்பு தான் உங்களுக்கு தரப்படும். இது ஒரு கனவளவு தர மிச்சம் 3 கனவளவு அங்கேன்னு கேட்க கூடாது. சரிதானே? கணிப்புக்கு பயன்படுத்தப்படுவது சராசரி கனவளவு. இந்த அட்டவணை இருக்கா போடுவோம். இது முதலாம் வாசிப்பு. அதை நாங்கள் ரயல் என்று சொல்லுவோம். முதலாம் வாசிப்பு ரயல். சரியா? அடுத்தது இரண்டாம் வாசிப்பு. இரண்டாம் வாசிப்பு
கொன்கோடன். இப்படி ஒரு ஆங்கிலம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன? இரண்டாம் வாசி. மற்றது மூன்றாம் வாசி. அதுவும் கொன்கோடன் தான். சரியா? இங்க பயன்படுத்தப்பட்ட KMNO4 கனவளம் சென்டிமீட்டர். சரியா? சென்டிமீட்டர் கணக்கு. இது சராசரி. உங்களோட கணித்தல்ல பயன்படுத்த போற கனவளம் அங்கதான் பாரு. இது முதலாவது பரிசோதனையில ஆரம்ப இறுதி வாசிப்புகளுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் V1. V2 இரண்டாவது பரிசோதனையில ஆரம்ப இறுதி வாசிப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் V3 மூன்றாவது பரிசோதனையில ஆரம்ப இறுதி வாசிப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம். அப்ப இங்க வந்து E பார் வந்து V1 plus V2 plus V3. இதான V1 V2 V3. சரியா? இனி கணிப்புகள். இந்த அட்டவணையை போட்டால் நீங்கள் பார்க்க வேண்டிய கணிப்புகள். உங்களோட கணிப்புகள்ல MnO4 மைனஸ் C2O4 2 மைனஸ் இந்த ரெண்டுக்கும் ஈசமானபடி தாக்கம் சமப்படுத்தப்படவும் நீங்கள் கட்டாயம் அறியவன் சமன்பாடு எழுதித்தான் சமப்படுத்தணும் என்று இல்லை. கேள்வியை பொறுத்தது. ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியில வந்தால் சில நேரத்தில் அவர்கள் அதை எதிர்பார்ப்பார்கள், தனித்தனியா உடைச்சு கேட்பார்கள். எஸ்ஏ கேள்வியில வந்தா அவர்கள் உடைச்சு கேட்க மாட்டார்கள். கேள்வியில இருக்கிற மார்க்ஸின் புள்ளியை வச்சுக்கொண்டு யோசிக்கவும். MnO4 மைனஸ் வந்து அமில ஊடகம் என்பதாலே Mn2+ ஆக தாழ்த்தப்படும். ஒட்சியேட்டர் மாறுபடுகிற மூலகம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று. அப்ப ஒட்சியேட்டர் மாறுபடுற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்து தானாவே சமன் செய்யப்பட்டு. இரண்டாவது ரூல் என்ன சொல்லுது? ஒட்சிஜனை சமன் செய்ய நீரை பயன்படுத்தி சொல்லுது. இங்க 4 ஒட்சிஜன், ஆகவே இதுல 4 நீரை போடும். மூன்றாவது ரூல் ஐதரசனை சமப்படுத்த அமில ஊடகம் என்பதால் H+ பயன்படுத்தி சொல்லுது. அப்ப அங்க 8 ஐதரசன், இதுல 8 H+ போட்டா சரி. இறுதியாக ஏற்றது சமன் செய்ய இலத்திரனை பாவிக்கும். இதுல ஒரு -8+.
7 பிளஸ் இருக்கு, இங்க 2 பிளஸ். 5 எலக்ட்ரானை தாக்கியின் பக்கம் சேர்ப்பதன் மூலம் 2 பிளஸ் தாக்கியின் பக்கம் சேர்க்கலாம். அடுத்தது C2O4 2 மைனஸ். C2O4 2 மைனஸ்ல ஒட்சியேற்றம் நடக்குது. அமில ஊடகத்துல இது CO2 ஆக எழுதப்படும். கார ஊடகம்டா CO3 2 மைனஸ் எழுதப்படும். முதலாவது ரூல்ஸ் ஒட்சியேற்றம் மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்யும். இங்க ஒட்சியேற்றம் மாறுபடுகிற மூலகம் கார்பன். இங்க 2 கார்பன் இருக்கு, இங்க 1 கார்பன் இருக்கு. ஆகவே அதை சமப்படுத்துறதுக்கு 2 போகும். முதலாவது ரூல் சரி. இப்போ ஒட்சனை பாக்குறோம், இங்கே 4 ஒட்சன், இங்கே 4 ஒட்சன். அப்ப நீர் போட தேவை. இங்கே ஹைட்ரஜன் இல்லை, இங்கே ஹைட்ரஜன் இல்லை. H பிளஸ் போட தேவை. இறுதியாக ஏற்றத்தை சமன் செய்யணும். வேண்டாம், இது வந்து தாழ்த்தேற்ற தாக்கு. இங்க 2 மைனஸ், இங்க 0. ஆக இங்கால 2 எலக்ட்ரானை சேர்ப்பதன் மூலம் விளைவிலையும் 2 மைனஸை கொண்டு வரலாம். இனி இந்த 2 தாக்கங்களை நாங்கள் கூட்டி எழுதலாம். சரி, ரசாயன தாக்கத்தில் ஏற்கிற இழக்கிற எலக்ட்ரானுக்கு எப்போதும் சமனாகக்கூடியவாறு தாக்கிகள் வீத சமத்தில சேர்ந்து கொள்ளும். இங்க 5 எலக்ட்ரான் இயக்கப்படுது, இங்க 2 எலக்ட்ரான் இழக்கப்படுது. இப்ப மொத்தம் 10 எலக்ட்ரான் பரிமாற்றப்படுது. ஆகவே முதலாவது சமன்பாடு 2ஆலையும், இரண்டாவது சமன்பாடு 5ஆலையும் பெருக்கினால் 2 MnO4 மைனஸ் 5 C2O4 2 மைனஸ் 16 H பிளஸ் தாக்கியின் பக்கம் எலக்ட்ரான் கேன்சல் பண்ணும். இனி நீங்க அதை எழுத மட்டும் இல்ல தான். விளைவில் 2 Mn2 பிளஸ் 8 நீர் 10 CO2. சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு விளைவு உருவாகும். இவங்களை மிக முக்கியம் இந்த MnO4 மைனஸுக்கும் C2O4 2 மைனஸுக்குமான பீசமா அமில ஊடகத்தை இந்த தாக்கத்துல பீசமானம் 2க்கு 5. இனி கேள்விகள்ல இவருடைய சரிவு தெரிஞ்சு கனவளவு தெரிஞ்சால் இவற்றை மூல் காணலாம். இந்த மூளை பயன்படுத்தி இந்த மூல் காணலாம். மூல் தெரிஞ்சால் கனவளவு தெரிஞ்சா சரிவு காணலாம், சரிவு தெரிஞ்சா கனவளவு காணலாம். ஒருவேளை உங்களுக்கு KMnO4ல இருக்கிற MnO4 மைனஸ் என்ற சரிவே தெரியும் என்றால், அதிന്റെ கனவளவும் தெரியும் என்றால் அதிന്റെ மூல காணுங்கள். பீசமானத்துல C2O4 2 மைனஸ் என்ற மூல் காணலாம். அதுல இருந்து C2O4 2 மைனஸ் என்ற சரிவை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இனி பீசமான தொடர்புகள் தான் வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல எங்களோட தேவையின் பொருட்டு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கரைசல்களை தயாரித்து கொள்ளலாம். சரி, அப்ப 2 MnO4 மைனஸ் 5 C2O4 2 மைனஸ் 16 H பிளஸ் 2 Mn2 பிளஸ் 8 H2O 10 CO2 இவ்வளவும் கழித்து ஆரம்பத்துல நியமிப்பு குடுவையில் எடுத்த K2C2O4 இதை நீங்க தாக்க சமன்பாடாகவும் எழுதலாம் தானே. அதுல விளக்கம் இல்லாம இருக்கு. MnO4 மைனஸ் பதிலா 2 KMnO4 கொண்டு வர C2O4 2 மைனஸ் பதிலாக 5 K2C2O4 எழுதப்பட்ட 16 H பிளஸ் பதிலாக 8 H2SO4 எழுது. இதுல 2 K பிளஸ் 10 K பிளஸ் 12 K பிளஸ் தாக்கியின் பக்கம் மேலதிகமாக வந்திருக்கு. 8 SO4 2 மைனஸும் தாக்கியின் பக்கம் மேலதிகமாக வந்திருக்கு. Mn2 பிளஸ் SO4 2 மைனஸ் இருந்தால் MnSO4 ரெண்டு பேர். இதுல 2 Mn இருக்கனால 2 MnSO4. 8 நீர் 10 CO2 மூலக்கூறு, அது அப்படியே வரும். இங்க 12 K பிளஸ் தாக்கியின் பக்கம் மேலதிகமா சேர்த்திருக்குங்க. ஆகவே 6 K2SO4 எழுத வேண்டிய 6 K2SO4 6 SO4 2 மைனஸ் வந்துட்டு இதுல 2, அப்ப மொத்தம் 8 SO4 2 மைனஸ் வந்துட்டு 8 நீர் 10 CO2 இவ்வளவும் வந்து உங்களுக்கு தாக்கியின் பக்கம் காணப்படும், ஒரு விளைவின் பக்கம் காணப்படும். அப்ப உங்களுக்கு முழுவதும் சமன்பாடு எழுதினால் அதுல இருந்து தாக்க சமன்பாடு எழுத தெரிஞ்சிருக்கும். யாராவது தெரியாம இருந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். சரியா?
ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல விளங்கிடும். ஒன்றுக்கு 10 தடவை செய்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும். உங்களோட நோக்கம் என்ன? பரிசோதனை என்ற நோக்கம் என்ன? இந்த KMnO4 சரிவு துணிகிறது. அதுக்கு இந்த K2C2O4 சரிவையும் கனவுளவையும் பயன்படுத்தும். ஆகவே K2C2O4 மூல் காணும். K2C2O4 மூல் செறிவு தர கனவளம். செறிவு 0.05 மூல் டெசிமீட்டர் -3. எடுத்த கனவளவு நியமிப்பு குழுவில் எடுத்த கனவளவு 25 சென்டிமீட்டர் கனம். டெசிமீட்டர் கனமாக்குறதுக்கு 10⁻³ பெருக்கிறோம். 0.05 25 பெருக்கிறீங்கன்னு சொன்னால் சைவரசம் 0.05 25 பெருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1.25 தர 10⁻³ மூல் அண்டு 1.25 தர 10⁻³ மூல். அடுத்து என்ன சொல்லணும்? C2O4 2- KMnO4 வீசமான விகிதம் சொல்லும். கட்டாயம் சொல்லித்தான் இந்த வேலை செய்யும். KMnO4 K2C2O4 வீசமான விகிதம் காக்கத்தை ஜவாபடுத்தின 2:5 வீசமான வீதம் குறிப்பிட்டால்தான் KMnO4 மூல் குறிப்பிடலாம். இல்லைன்னா பார்த்தொழி போட்டியல் இவரை 5 பிரிச்சு 2 பெருக்கும். ஆகவே KMnO4 மூல் வீசமான வீதம் மூல்யத்துக்கு சமன் என்பதில் இருந்து KMnO4 மூல கணிச்சிங் கண்டால் 0.5 தர 10⁻³ மூல் அண்டு. உங்களுக்கு என்ன வேணும்? KMnO4 செறிவு வேணும். இங்க பார், KMnO4 செறிவு வேணும் என்றால் C(n)V மூல் தெரியும். இந்த KMnO4 மூல் கண்டுட்டோம். பரிசோதனையில சராசரி கனவளவு கணிச்சு வச்சிருக்கிறீங்க. தேவைப்பட்ட சராசரி கனவளவு அதால பிரிச்சிங்கன்னா சரிவு காணலாம். ஒருவேளை சரிவும் தெரிஞ்சாலும் இந்த கனவளவு காணலாம். கேள்விகள் எப்படியும் இருக்கலாம். பரிசோதனை என்றது ஒரு மாதிரி கூட சொல்லப்பட்டிருக்கு. கேள்விகள்ல கட்டாயம் பரிசோதனையில இருக்கிற மாதிரி தான் கேள்வி கேட்கணும் அவசியம் இல்லை. இந்த ஐடியா பயன்படுத்தி எந்த மாதிரியும் கேள்வி அப்ப C(n)V ஆகவே KMnO4 சரிவு 0.5 தர 10⁻³ மூலின் கீழ் 0.5 தர 10⁻³ மூலின் கீழ் அந்த கனவளவு V(bar) எடுத்து வச்சுங்க. சராசரி கனவளவு அது பரிசோதனையில கணிக்கப்பட்ட பிரதியிடுவதன் மூலம் KMnO4 சரிவு துணியப்படலாம். சரியா? நீங்களே சுயமா செய்து கொடுப்போம். கணித்தல்கள் தாக்கத்தை எழுதி முழுவயின் சமன்பாடு எழுதி தாக்க சமன்பாட்டை எழுது. K2C2O4 சரிவும் கனவளவும் தெரியும் என்பதால் அதன் மூலக்கான் ஈசமான தொடர்பை குறிப்பிட்டு KMnO4 மூலக்கான் C(n)V ஆகவே KMnO4 சரிவு மூலின் கீழ் கனவளவு மூல் காணிச்சிருக்கிறோம். கனவளவு பரிசோதனையில சராசரி கனவளவு அளந்து வச்சு
எது வரைக்கும் மொழி கொள்ளுங்க. எழுதி கொள்ளுங்க. இது எழுதி கொள்ளுங்க. V bar V bar V bar V bar பரிசோதனையில் அளவிடப்பட்ட பெருமானம். 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 இதை பிரதியிடுவதன் மூலம் KMnO4 இன் செறிவை அறியலாம். பிரதியிடுவதன் மூலம் KMnO4 இன் செறிவை அறியலாம். பிரதியிடுவதன் மூலம் KMnO4 இன் செறிவை அறியலாம். இப்படி ஒரு கேள்வி வந்தா அரையோன் சமன்பாடு எழுதுக, முழுவன் சமன்பாடு எழுதுக, தாக்க சமன்பாடு எழுதுக, 20 புள்ளி அதுக்கே தந்துக்குவான். எந்த செறிவையும் கனவளவையும் பயன்படுத்தி காண்றதுக்கு இதுல பிரதியிட்டதுக்கு வலதுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி, வீசமான தொடரை சொல்றதுக்கு ஒரு புள்ளி, இது இந்த மூல் கண்டதுக்கு இன்னொரு புள்ளி, எது செறிவு கண்டதுக்கு அடுத்த புள்ளி. அப்ப புள்ளி திட்டம் இப்படித்தான் பிரிஞ்சு போகும். அப்ப இதுல எங்கேயோ ஒரு இடத்துலயும் நாங்கள் என்ன செய்யலாம்னா விட்டு கொடுக்கலாம். அவ்வளவு தெளிவா செய்து காட்டத்தான் போகும். இது பரிசோதனையில உங்களுக்கு சொன்னா தொடக்க கலவை இளஞ்சூடான நிலையில பேணப்பட வேணும் என்று சொல்லி, அதுக்கு காரணம் KMnO4க்கும் C2O4 2- தாக்கம் மெதுவானது. அப்ப இந்த நிறம் நீங்கிறதுக்கு நீண்ட நேரம் எடுக்கும். அப்ப நாங்கள் என்ன நினைப்போம், தாக்கம் முடிஞ்சுதண்டு நினைப்போம். அதுதான் சொல்லியிருக்கான் 30 செகண்டுக்கு குறையாத நேரம் நிறம் இருக்கணும் சொல்லி. அப்ப 30 செகண்ட் நீங்க என்ன செய்யணும், அவதானிக்க வேணும். அதுக்கு பிறகு நிறம் மாறல என்று சொன்னால்
தாக்கம் முடிஞ்சுது என்று நினைக்கலாம். அதுவும் தாழ் வெப்பநிலையில வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் தாக்கம் முடியாமலே நிறம் இருக்கு. ஏன் KMnO4க்கு தாக்கம் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துலதான் நாங்கள் சொல்றோம் என்னன்னா KMnO4 தாக்கத்துல வர Mn2+ வந்து இந்த தாக்கத்தை ஊக்குவிக்கும், ஊக்கியாக தொழிற்படும். அப்ப பிறகு தாக்கம் நடக்க வழிக்கிட்ட பிறகு சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கு. தாக்கத்தை தொடக்கிறதுக்கு கூடுதலான வெப்பம் வழங்கினா நல்ல சரியா. மற்றது நியமிப்புன்றது ஒரு காட்டி முன்னிலையில தான் மேற்கொள்ளப்படும். முடிவு புள்ளியை அறிகிறதுக்கு காட்டி கொண்டு போகணும். இங்க KMnO4 என்ன செய்யுதுன்னு சொன்னால் நிறமாற்றத்தை ஏற்படுத்துது. ஆகவே KMnO4 வகைபாகம் வந்து காட்டி தன்னுடைய தாக்கத்துக்கு தானே காட்டியாக இருக்கிறால அதுக்கு பேர் சுய காட்டி. சுய காட்டி சரியா. குறிப்பலை கொள்ளுங்க. நோட் நோட் KMnO4க்கும் K2C2O4க்கும் இடையிலான தாக்கம் KMnO4க்கும் K2C2O4க்கும் இடையிலான தாக்கம் KMnO4க்கும் K2C2O4க்கும் இடையிலான தாக்கம் மந்தமானது, ஸ்லோ. மந்தமானது மந்தமானது என்றால் மெதுவாக நடக்கும். மந்தமானது. மேற்படி தாக்கத்தின் ஏவச் சக்தி உயர்வு. 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 ஏவச் சக்தி உயர்வு. எனவே 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 தாக்கத்தை இளஞ்சூடான வெப்பநிலையில் பேண வேண்டும். தாக்கத்தை இளம் சூடான வெப்பநிலையில் பேண வேண்டும். வெப்பநிலையை அதிகரிக்கும் போது தாக்கிகளினுடைய சக்தி அதிகரிக்கும். அப்ப ஏவச் சக்தியை தாண்டுகிற மூலக்கூறுகள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதால தாக்க வீதம் அதிகரிக்கும். நீங்கள் வாயுக்கள்ல படிச்சிருப்பீங்கள். வாயுக்கள்கிட்ட சக்தி வந்து மேக்சிமம் போல்ட்ஸ்மான் கேர்வ்ல காட்டியிருப்பாங்க. அது பொதுவாக எல்லா மூலக்கூறுகளுக்கும் பொருந்தும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது சக்தி கூடின மூலக்கூறு எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்ப ஏவச் சக்தி இது என்று சொன்னால் வெப்பநிலை அதிகரிக்கப்படைக்குள்ள ஏவச் சக்தியை தாண்ட மூலக்கூறு எண்ணிக்கை அதிகரிக்கும். சரியா. ஏவச் சக்தியை தாண்ட மூலக்கூறுகள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்ப தாக்க வீதம் கூடும். அதற்காகத்தான் இளஞ்சூடான வெப்பநிலையில பேணப்படும். தாக்கத்தை இளஞ்சூடான வெப்பநிலையில் பேண வேண்டும். தாக்கத்தை இளஞ்சூடான வெப்பநிலையில் பேண வேண்டும். அடுத்த நோட் எழுதி கொள்ளுங்க. நோட் 2. உருவாகின்ற Mn2+ உருவாகின்ற Mn2+ உருவாகின்ற Mn2+
இத்தாக்கத்தில் ஊக்கியாக தொழிற்படும். இத்தாக்கத்தில் ஊக்கியாக தொழிற்படும். உருவாகின்ற Mn2+ 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 இத்தாக்கத்தில் ஊக்கியாக தொழிற்படும். இங்கு KMnO4 சுய ஊக்கியாக தொழிற்படுகின்றது. தன்னுடைய தாக்கத்தை தானே ஊக்குவிக்கிறது. இங்கு KMnO4 சுய ஊக்கியாக தொழிற்படுகின்றது. இங்கு KMnO4 சுய ஊக்கியாக தொழிற்படுகின்றது. இங்கு KMnO4 சுய ஊக்கியாக தொழிற்படுகின்றது. நோட் 3 போட்டுக்கொள்ளுங்க. மேற்படி நியமிப்பில் முடிவு புள்ளியை அறிவதற்கு மேற்படி நியமிப்பில் முடிவு புள்ளியை அறிவதற்கு விசேடமான காட்டிகள் எதுவும் பயன்படுத்த வேண்டியதில்லை. விசேடமான காட்டிகள் எதுவும் பயன்படுத்த வேண்டியதில்லை. விசேடமான காட்டிகள் எதுவும் பயன்படுத்த வேண்டியதில்லை. காரணம் KMnO4 இளஞ்சிவப்பு நிறம் இளஞ்சிவப்பு நிறம், அந்த இளஞ்சிவப்பு இன்னொரு பேர் தான் மென்சிவப்பு.
சில பேரு குழப்பமா இருக்கும். KMNO4 ஊதா நிறம் என்று ஒரு இடத்துல சொல்றான், ஒரு இடத்துல இப்படி சொல்றான். நான் சொன்னேன் இந்த ஊதா நிறம் மிக ஐதான கரைசல்ல மென்சிவப்பு நிறமாக இருக்கு. அப்ப நியமிப்பு குடுவைக்குள்ள ஏற்கனவே 25 சென்டிமீட்டர் கனம் K2C2O4 இருக்கு. 15 சென்டிமீட்டர் கனம் H2SO4 சேர்த்திருக்கிறீர்கள். 10க்கு கொஞ்சம் KMNO4ல ஒரு 10 மில்லியன் நாளும் மினிமம். அப்ப கனவளவு 50 சென்டிமீட்டர் கனவா போய் இந்த 50 சென்டிமீட்டர் கனவளவுக்குள்ள KMNO4 0.05 மில்லி விட நிறம் பெறவும் தாக்கமடையாமல் இருப்பது 0.05 மில்லி. அப்ப அது ஊதாவா தெரியும், மென்சிவப்பு நிறமா தெரியுமோன்னு நீங்களே விளங்கிக்கணும். KMNO4 என்ன நிறம்டா ஊதா. இந்த முடிவு புள்ளியில உண்மையான அவதானம் என்ன கிடைக்கும்டா இளஞ்சிவப்பு நிறம் அல்லது மென்சிவப்பு நிறம். ஊதாண்டடினா பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம். ஆனா பரிசோதனை வாயிலாக செய்கிற ஒரு பிள்ளை ஊதாண்டு எழுது. அது அதுக்கு ஊதா தெரியாது, மென்சிவப்பு நிறம் தான் தெரியும். சரி, மேற்படி நியமிப்பில் முடிவு புள்ளியை அறிவதற்காக விசேடமான காட்டிகள் எதுவும் பயன்படுத்த வேண்டியதில்லை. காரணம், KMNO4 இளஞ்சிவப்பு நிறம் முடிவு புள்ளியில் தோன்றும். KMNO4 இளஞ்சிவப்பு நிறம் முடிவு புள்ளியில் தோன்றும். KMNO4 இளஞ்சிவப்பு நிறம் முடிவு புள்ளியில் தோன்றும். இங்கு 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 KMNO4 ஆனது சுய காட்டியாக தொழிற்படுகின்றது. சுய காட்டியாக தொழிற்படுகின்றது. சுய காட்டியாக தொழிற்படுகின்றது. சில நேரத்துல கேள்விகள்ல கேட்கப்படலாம். முடிவு புள்ளியில நிறமாட்டம் என்ன? முடிவு புள்ளியில KMNO4 அளவில் எடுத்ததால்தான் இளஞ்சிவப்பு நிறம் தோன்றினது. நியமிப்பு குடுவையில KMNO4 இருந்தால் இளஞ்சிவப்பு நிறம் மறைஞ்சிருக்கு. சரிதான். அடுத்த இலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. தேவையான உபகரணங்களும் பொருட்களும் சும்மா ஒரு அறிவுக்கு தான் பரிசோதனை செய்கிறேன் தேவைதான். தேவையான உபகரணங்களும் பொருட்களும் தேவையான உபகரணங்களும் பொருட்கள் இதுதானே. ரெண்டா குளம் போட்டுக் கொள்ளுங்க. உபகரணங்கள், முக்கியமாக தேவையான உபகரணங்களை சொல்றேன். உபகரணங்கள், பொருட்கள், ரசாயன பதார்த்தங்கள். நியமிப்பு குடுவைகள், நியமிப்பு குடுவைகள், கனமான குடுவை, அது நீங்கள் எவ்வளவுல தயாரிக்க போறீங்களோ அவ்வளவுக்குரியது. கனமான குடுவை இல்ல 100 நான் சும்மா போட்டிருக்கேன். 250 மில்லி கனமான குடுவைன்னா 250 மில்லி தான். அப்ப அதை எடுக்கணும். நியமிப்பில மிக முக்கியமானது அளவி குழாயி. அதுகள் அளவி குழாயி.
வெள்ளை நிற பீங்கான் போட்டுருக்காங்க. இந்த சோத்து கோப்பையை கொண்டு வந்து வைக்கிறேன். சரிதானே? மாவில் தட்டு, வெள்ளை பீங்கான், மாவில் தட்டத்தான் சொல்லி இருக்கு. வெள்ளை நிற மாவில், வெள்ளை நிற பீங்கான். மற்றது உப்பை அளந்தெடுக்கிறதுக்கு கடிகார கண்ணாடி தேவைப்படும். சரிதானே? கடிகார கண்ணாடி. முதல் நியம கரைசல் தயாரிக்கிறீங்க, ஞாபகம் இருக்குதா? சைவர் தசம் சைவர் 5 சரிவுடைய K2C2O4. இதற்கு பதிலாக Na2C2O4 எடுக்கலாம். ஒக்சாலிக் அமிலத்தையும் எடுக்கலாமா? அன்னளவாக சைவர் 2 3 டெசிமீட்டர் -3. அப்ப சில பேர் யோசிக்கலாம், அதான் செறிவு தெரியுமே, இந்த செறிவு சரியா தெரியாது. ஏன்? இது ஒரு துணை நியமம். சைவர் 2 அன்னளவா KMNO4 கரைசல். இந்த செறிவு எவ்வளவுன்றதை இனிதான் நாங்கள் சரியா துணியப்போம். ரெண்டு மூல் டெசிமீட்டர் -3 ஐதான் H2SO4. மற்றது காட்சி வடி தண்ணீர் தேவை. சரிதானே? அழகு போத்தல் அது எல்லாம் உபகரணங்களுக்கு வரும், பார்த்து கொடுங்க. இந்த கேள்வி நீ பரிசோதனைகள் அடிப்படையாக கொண்டு வேற ஏதாவது ஒரு களத்துல அப்ளிகேஷனா மாறலாம். இந்த பரிசோதனையில உங்கள்ட்ட ஒரு நாலேஜ் இருக்கு. C2O4 2- KMNO4 தாழ்த்தேட்ட தாக்கத்துக்கு உட்படுத்தலாம்னு சொல்லி. தாழ்த்தேட்ட தாக்கம் என்பது ஒரு சீயற்ற தாழ்த்தல் தாக்கம். அப்ப வீசமான தொடர்புகளை பயன்படுத்துற கல்குலேஷன் அறிவையும் பயன்படுத்தி நீங்கள் கணக்கு விதமாக இந்த கேள்வியில பார்க்க. சரி, கேள்வி எழுதுங்க. ஒன்று தசம் 2516 கிராம். 1.2516 கிராம் மாதிரியானது கால்சியம் கார்பனேட்டையும் சோடியம் சல்பேட்டையும் Na2SO4ஐயும் சோடியம் சல்பேட்டையும் கொண்டுள்ளது. சோடியம் சல்பேட்டையும் கொண்டுள்ளது. அப்போ 1.2516 கிராம் இந்த ரெண்டையும் கொண்ட கலவை. இம்மாதிரி நன்கு கரைக்கப்பட்டு
இம்மாதிரி நன்கு கரைக்கப்பட்டு இம்மாதிரி நன்கு கரைக்கப்பட்டு இம்மாதிரி நன்கு கரைக்கப்பட்டு இதில் உள்ள Ca2+ முழுவதும் இதில் உள்ள Ca2+ முழுவதும் இதில் உள்ள Ca2+ முழுவதும் Ca2+ முழுவதும் கால்சியம் ஆக்சலேட்டாக எஸ் பிளாக்ல கூட்டம் 2 கரைதிறன்ல ஆக்சலேட்டுகளோட கரைதிறன் படிப்பிச்சிருக்கிறது. அதிண்ட கரைதிறன் போக்கு ஒரு சீராக அமையாது என்று சொல்லியும் கூட்டம் 2 மிகவும் கரைதிறன் குறைஞ்சது கால்சியம் ஆக்சலேட்டு சொல்லி இருக்கு. Ca2+ முழுவதும் கால்சியம் ஆக்சலேட்டாக வீழ்வடிவாக்கப்பட்டது. கால்சியம் ஆக்சலேட்டாக வீழ்வடிவாக்கப்பட்டது. இவ்வீழ்வடிவு வடித்து உலர்த்தி இவ்வீழ்வடிவு வடித்து உலர்த்தி இவ்வீழ்வடிவு வடித்து உலர்த்தி மீண்டும் H2SO4 கரைத்து மீண்டும் H2SO4 கரைத்து மீண்டும் H2SO4 கரைத்து H2C2O4 ஆக H2C2O4 ஆக மாற்றி H2C2O4 ஆக மாற்றி 0.1092 M 0.1092 M 0.1092 M 0.1092 M நியம KMnO4 நியமிக்கப்பட்ட போது நியம KMnO4 நியமிக்கப்பட்ட போது நியம KMnO4 நியமிக்கப்பட்ட போது 22 சென்டிமீட்டர் கனம் தேவைப்பட்டது. 22 சென்டிமீட்டர் கனம் தேவைப்பட்டது. இதில் KMnO4 தாக்கம் அடைவதற்கு H2C2O4 கரைசலின்
35.6 சென்டிமீட்டர் கனம். 35.6 சென்டிமீட்டர் கனம். முப்பத்தஞ்சு தசம் 6 சென்டிமீட்டர் கனம். கரைசல் எடுக்கப்பட்டிருந்தது. கேள்வி வந்து கால்சியம் கார்பனேட்டின் திணிவு சதவீதம் தான் கேள்வி. ஆனால் நிறைய தாக்கங்களோட இது தொடர்படுத்தப்பட்டிருக்கு. இதுல ஒரு சின்ன கேள்வியில ஒரு சின்ன தடங்கள் இருக்கு. என்னன்னு சொன்னால் வளமையான கேள்விகள்ல வந்து முழுவன் பெருமானங்கள் தரப்பட்டிருக்கிறது வழக்கம். இங்க வந்து எல்லாமே வந்து ஒரு தசங்கள் பின்னங்கள்ல இருக்கு. சுருக்களை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு எக்ஸாம் பேப்பர்ல இருந்த கேள்வி என்றதால நான் அந்த கேள்வியை மாத்தேல. ஏனென்று சொன்னால் கேள்வி எடுத்தவர் என்ன ஐடியாவில் எடுத்தாரோ தெரியா. சில நேரத்துல நியாயப்பாடுகளும் இருக்கலாம். KMN ஒவ்வொரு சரிவு சரியா முழுவன் பெருமானமா இருக்க வாய்ப்பு இல்லை. அது வந்து துணை நியமம். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அதிண்ட சரிவை கணிக்க அதிண்ட சரிவு அப்படித்தான் இருக்குன்னா அதைத்தானே பயன்படுத்தும். உங்களுக்கு நான் இதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், இந்த 1.2516 கிராம் ரெண்டையும் கொண்ட கலவையில இருந்த முழு கால்சியம் 2+ கால்சியம் ஆக்சலேட்டாக மாறி இருக்கு. அப்ப கால்சியம் ஆக்சலேட்டுக்கு அமிலம் சேர்த்தால் அது என்ன செய்யும்? H2C2O4 ஆக மாறும். அப்படி வந்த இந்த H2C2O4 கனவளவு 36.5 சென்டிமீட்டர் கனம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னா அந்த கேள்வி உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். கேள்வியில சரியான தகவல் குறிப்பிடப்படையில எவ்வளவுக்குள்ள ஒன்றே இதை கரைச்சவே பரிசோதனை செய்ய வேண்டியில்லை. இப்ப இந்த பரிசோதனையில இருந்து வந்து அவ்வளவு H2C2O4 இந்த 35.6 சென்டிமீட்டர் கனத்துக்கு இருக்கு. இதோடுதான் KMNO4 தாக்கல். இப்ப KMNO4 சரிவும் கனவளவு தந்திருக்கு. அப்ப நீங்கள் ஒற்சியிட ஆழ்த்தல் தாக்கங்களை பயன்படுத்தி பீசமான தொடர்புகளை பயன்படுத்தி இந்த ஆரம்ப கலவையில இருந்த கால்சியம் கார்பனேட்டின் மூலுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ல வந்து நகரம் வந்து திணிவை கண்டீங்கள் என்றால் மொத்த திணிவு குறித்த பதார்த்தத்தின் திணிவு விகிதம் போட்டு 100 பேருக்கு பெர்சன்டேஜ் வரும். சரி, இதுல என்னன்னு சொன்னால் இந்த கேள்வி ஒரு அப்ளிகேஷன். இங்க வந்து அப்ளிகேஷன் இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே கதைச்சது போல யாழ்ப்பாணத்தி கிணற்று நீர் வந்து அநேகமா என்ன சுண்ணாம்பு கற்பாறைகளை கொண்டிருக்கிறதால அங்க வந்து கால்சியம் 2+ அயன் வந்து உயர்வாக இருக்கு. அங்க இருக்கிற கால்சியம் 2+ செறிவை அளவிட வேணும்னு சொன்னால் இந்த ப்ரொசீஜரை பயன்படுத்தலாம். கிணற்று நீர் மாதிரி எடுக்கப்பட்டு கிணற்று நீர் மாதிரிக்கு மிகை C2O4 சேர்த்தோம்னா கால்சியம் இருந்தா கால்சியம் ஆக்சலேட்டாக என்ன செய்யும்? வீழ்வடிவாக்கும். வீழ்வடிவை வடித்து உலர்த்தி நிறுத்து அதுக்கு அமிலம் சேர்த்து KMNO4 நியமித்தோம் என்றால் அந்த C2O4 தாக்கம் வரும். அதோட Ca2+ பீசமான தொடர்பை பயன்படுத்தி Ca2+ மூலக்கண்டு அங்க இருக்கிற கால்சியம் கார்பனேட் அல்லது Ca2+ அமைப்பை ppm குறிப்பிடலாம். சரி, இதுண்ட அப்ளிகேஷன் இங்க இப்படிதான். இந்த பரிசோதனை இப்படி இருந்தாலும் ஒரு நீர் மாதிரியில இருக்கிற Ca2+ அளவிடலாம் என்பதற்கு இந்த கேள்வி ஒரு நல்ல கேள்வி எக்ஸாம் பேப்பர்ல இருந்தா. ஆனா அந்த கேள்வியில சில தரவுகள் வந்து மிஸ்ஸிங். கேள்வியில தரவுகளை மாத்தவளுக்கிட்டால் இப்ப இந்த எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும். அதனால நான் இந்த கேள்வி அப்படியே தந்திருக்கேன். நீங்கள் ஒருக்கா செய்து பாருங்க என்ன விட வருது. இந்த விட வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நீங்க செய்து பாருங்க என்னென்று வருது செய்வதல் புள்ளையா இருக்கு. நீங்கள் செய்து பாருங்க. நீங்களே செய்து பாருங்க. உடைய விட வந்து குழப்பமா இருக்கு. ஒரு புள்ள 12.5 செய்து சொல்லியிருக்கு, இன்னொன்று 14 சொல்லியிருக்கு. அப்ப அது சோழி உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. நான் தந்தகள் இல்லை, நான் சின்ன விஷயம் உங்களுக்கு ஒரு கொமாண்ட் தந்திருக்கேன். எல்லா கால்சியம் ஆக்சலேட்டும் இந்த 35.6 சென்டிமீட்டர் கன கரிசலுக்கு இருக்குன்னு எடுத்துக் கொடுப்பேன். சரிதானே? இப்ப நீங்கள்
எனக்கு அடுத்த வகுப்பு நான் அடுத்த வகுப்பு படிப்பிக்க வேண்டிய பிராக்டிகல் வந்து Fe2+க்கும் KMnO4க்குமான தாக்கத்துல நியம KMnO4 பயன்படுத்தி Fe2+ இந்த சரிவு இப்ப நீங்கள் பரிசோதனை அமைப்பு எப்படி இருக்குமென்னு சொல்லி பாயிண்ட்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு என்ன ஆக்சலேட்டுக்கும் KMnO4க்கும் சொல்லியிருக்கேன். நீங்கள் Fe2+க்கும் KMnO4க்குமான தாக்கத்தின் ப்ரொசீஜரை அப்படியே வாசிச்சு மாத்தி எழுதி பாருங்க. சரியா? மாத்தி எழுதி பாத்தீங்கன்னு சொன்னால் விஷயம் ஒன்றும் இல்லை. குச்சியிட்ட தாழ்த்தல் சமன்பாடு தான் கடைசியில மிஞ்சப்போம். சரியா? ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்றுதான். ஒரு நியமிப்புக்குரிய ப்ரொசீஜர் தான் எனக்கு கையாளும். சரிதான்? ஓகே. இப்போ நான் இதோட வகுப்பு செய்து கொள்றேன். அடுத்த வகுப்பு இந்த கேள்வியும் செய்து வச்சுங்க. அந்த ரஃபா எழுதி வச்சு. சரியா? ஓகே.